இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 177 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். அமைச்சர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞரின் உரிமைகள், ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்வொகேட் ஜெனரல். இந்த சட்டப்பிரிவு ஒரு மாநிலத்தின் அமைச்சர்கள் மற்றும் அந்த மாநிலத்தின் அரசு தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல் ஆகியோருக்கு சட்டமன்றத்தில் உள்ள சிறப்பு உரிமைகளை பற்றி விளக்குகிறது. ஒரு அமைச்சர் அல்லது மாநில தலைமை வழக்கறிஞர் மாநில சட்டமன்றத்தின் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கூட்டங்களில் கலந்து கொள்ளவும் அங்கு உரையாற்றவும் உரிமை உண்டு. ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தால் அங்கும் அவர்கள் கலந்து கொள்ளலாம். சட்டமன்றத்தால் அமைக்கப்படும் ஏதேனும் ஒரு குழுவில் கமிட்டி இவர்கள் உறுப்பினராக நியமிக்கப்பட்டால் அந்த குழுவின் கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பேச இவர்களுக்கு உரிமை உண்டு. வாக்களிக்கும் உரிமை, நோ ரைட் டு வோட். இது மிக முக்கியமான புள்ளி. இந்த சட்டப்பிரிவின் கீழ் அவர்களுக்கு பேச உரிமை இருந்தாலும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தின் மீது வாக்களிக்க இவர்களுக்கு உரிமை இல்லை. அரசு தலைமை வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது என்பதால் அவருக்கு வாக்களிக்க உரிமை கிடையாது. ஒரு அமைச்சர் எந்த சபையில் சட்டமன்றம் அல்லது மேலவை உறுப்பினராக இருக்கிறாரோ அந்த சபையில் மட்டுமே வாக்களிக்க முடியும். மற்றொரு சபையில் அவர் பேசலாமே தவிர வாக்களிக்க முடியாது. சுருக்கமாக, சபையின் விவாதங்களில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க இவர்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஓட்டு போட அதிகாரம் இல்லை. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in